ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கிஜய் தமிழ். பார்த்தீங்கன்னா நான் 2 வீக்ஸாக வீடியோ போடல. அப்படி பார்க்கும்போது ஏன்னா எனக்கு உடம்பு முடியல. லைக் ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட்டுக்கு வீடியோ போடல. ஆனால் நான் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜும் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஜெய்மே செஷன் ரிசல்ட் எல்லாமே வந்துச்சு. வாட்ஸ்அப்பில் நிறைய நான் போலும் போட்டிருந்தேன் கிளியராக. லைக் அதுக்கு ஓட்டு பண்ணியிருந்தீங்க. ஸோ பார்க்கும்போது வாட் டு டூ நெக்ஸ்ட் ஃபார் ஜெய்மே செஷன் 2 செஷனோட ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் இருக்கு. போர்ட்ஸுக்கு அப்புறமா செஷன் 2. அந்த செஷன் 2 லைக் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, செஷன் ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறது, கிளியராக இதோட ஃபுல் ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக கவனிங்க. அது முன்னாடி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ், லைக் இது பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு லைக் நான் போல் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில். லைக் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த லெஸ் தென் 90% இருக்கீங்க. லைக் நம்ம மினிமம் நீங்கள் ஒரு NIT சீட் அப்படி வாங்கணும்னா 97% மேலே இருக்கணும். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த 120 பேர் 90% கீழே இருக்கீங்க. அதோட சேர்த்து லைக் 99 ஒரு 5 பேர் இருக்கீங்க, இங்கே 5 பேர், இங்கே 4 பேர், 3 பேர், அந்த மாதிரி லைக் டோட்டலாக 90% மேலே கூட அவ்வளோ கிடையாது. 13-15 பேர் தான் இருக்கீங்க. டோட்டலாக 90% கீழே 120 பேர் இருக்கீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. லைக் நிறைய பேருக்கு வந்துட்டு புதுசாக இருக்கும் ஜெய்மெயின். அதுக்கப்புறமா நிறைய பேர் ஜெய்மெயின் தெரிஞ்சிருக்காது, சும்மா அட்டம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நிறையா லைக் இருக்கு. சரி, ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷன் 90% கீழே வாங்கியிருக்கீங்கன்னா அது நோ ப்ராப்ளம். நமக்கு செஷன் 2 இருக்குது, கவலைப்படாதீங்க. அது சேர்த்து தான் மெயினாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வெரி லோ பர்ஃபார்மன்ஸ். லைக் மார்க் கூட நிறைய பேர் 100 கீழே இருந்தீங்க. நீங்கள் பர்சன்டேஜ் செம்ம லோவாக இருந்துச்சு. ஹோப்பு மட்டும் லூஸ் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் பார்க்கும்போது செஷன் 2 தான். ஏப்ரல் செஷன் வருது. அதுக்கு முன்னாடி போர்ட்ஸ் இருக்குது. நான் கிளியர் ஆக்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இப்போயே டார்கெட் சொல்லிடுறேன். டார்கெட் நீங்கள் NIT வாங்கணும்னா 97+% வாங்கினாதான் ஒரு லைக் தேர்ட் டயர் NIT அதர் ஸ்டேட்டில் கிடைக்கும். ஆர் ஹோம் ஸ்டேட் OBC எல்லாமே இருந்தால் கூட நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். லைக் 97+% வாங்கினாதான் நம்ம ஒரு மினிமமாக ஒரு NITக்குள்ளே போக முடியும். எல்லாம் NIT வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரேங்க் பேசிஸில் தான் நடக்கும். ஏப்ரல் செஷனில் தான் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ரேங்க் கிடைக்கும். கேட்டகரி ரேங்க்கு, லைக் ஆல் இண்டியா ரேங்க் எல்லாமே அதுக்கப்புறமா தான் வரும். ஸோ கவலைப்படாதீங்க. லைக் 95 கூட பத்தாது, 97+% வாங்கினாதான் ஒரு NITக்குள்ளே போக முடியும். சரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும் இது என்ன NIT பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த IIT NITக்குள்ளே போகிற ஆசை இருக்கும். ஆனால் லைக் எல்லாருக்குமே அந்த டாப் இஷ்யூஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு லைக் வரமாட்டேங்க. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்கும் லைக் IIT NIT ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி கரிக்குலம் உங்களுக்கு ஆசையாக இருக்கா? அதுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த NIAT நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி. நம்ம சென்னையில் 4 year ஆன் கேம்பஸ் பிடெக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் லேர்னிங் எக்கோசிஸ்டமோட சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து டாப் டெக் எக்ஸ்பர்ட்ஸோட பர்சனல் மென்டார்ஷிப், ப்ராக்டிகல் நாலேஜ் எல்லாமே கிடைக்கும். இந்த 4 year ஆன் கேம்பஸ் பிடெக் ப்ரோக்ராம் இந்த CS ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பெஷலைஸ் இன் CSE, டேட்டா சயின்ஸ், AI, மிஷின் லேர்னிங் எல்லாமே அது மட்டும் தான். நீங்கள் இந்த 4 year ஆன் கேம்பஸ் பிடெக் ப்ரோக்ராம் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக்கான எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜில் போய்ட்டு சீட் செக்யூர் பண்ணிடலாம். அந்த எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் லிங்க் என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ போய் ஃபில் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் சீக்கிரமாக நீங்கள் பண்ணுறீங்களோ டக்குன்ட்டு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை பார்க்கும்போது டிசைட் பண்ணணும்னா நிறைய பேர் 99+% மேலே இருப்பீங்க, 97 இருப்பீங்க, 98 இருப்பீங்க, 95, 90 எல்லாத்துலையும் இருப்பீங்க. ஆனால் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, 99+% வாங்கியிருக்கீங்கன்னா லைக் வெல் அண்ட் குட், வெரி குட். நீங்கள் வந்துட்டு லைக் போர்ட்ஸ் முதல்ல பார்த்துருங்க. போர்ட்ஸுக்கு அப்புறமா இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் லைக் இப்போ 99.02 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு NIT திருச்சியில் CS கிடைக்காது. உங்களுக்கு CS தான் வேணும், NIT திருச்சியில் தான் வேணும்னா திரும்பி லைக் செகண்ட் செஷனில் அதிகமான மார்க்ஸை வாங்கணும், அதிகமான பர்சன்டேஜ் எல்லாமே அதிகமாக வேணும். பார்த்தீங்கன்னா 99.56 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினா தான் நமக்கு NIT திருச்சியில் CS கிடைக்கும். இல்லைனா 99% லைக் ஃபர்ஸ்ட் டயர் லாஸ்ட்டில் இல்லை செகண்ட் டயர் NITஸில் உங்களுக்கு CSE கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 97, 98லாம் ECE கிடைக்காது நம்ம NIT திருச்சியில். அது ஹோம் ஸ்டேட் இருந்தால் கூட அதெல்லாம் செம்ம டிமாண்டு. ஸோ நீங்கள் லைக் எது யாராக இருந்தாலும் நீங்கள் முதல்ல போர்ட்ஸுக்கு படிங்க. போர்ட்ஸுக்கு படிச்சுட்டு செகண்ட் செஷனில் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வர மார்க்ஸ் வரட்டும். அந்த மார்க்ஸ் வச்சு நமக்கு NIT கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா 95+% கண்டிப்பாக நீங்கள் 97க்கு ரீச் ஆகிடணும். 90+% லைக் ஜே அட்வான்ஸ்டு குவாலிஃபை ஆகலை. லைக் ஜென்ரல் கேட்டகரிக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 94 வரும். ஸோ நீங்கள் மினிமம் 97 மேலே எடுத்தால் தான் NITல சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் IIITs நம்ம ட்ரை பண்ண முடியும். IIITஸில் CS எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்ஸை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போர்ட்ஸுக்கு படிக்கணும். போர்ட்ஸுக்கு படிச்சுட்டு செகண்ட் செஷன் கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜே அட்வான்ஸ்டுக்கு பண்ணலாமா வேணாமா? லைக் ஜே அட்வான்ஸ் நிறைய பேர் டவுட் இருக்கும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்ட்டு. இப்போ இந்த 99+% 97 ஆர் 97+% நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா
ஜே அட்வான்ஸ்டுக்கும் சைட் பை சைட் கொஞ்சமாக படிச்சுட்டே வந்துட்டே இருங்க. அதுக்கும் நான் வீடியோஸ் போட்டே இருக்கேன், கவலைப்படுது. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் முதல்ல செஷன் 2க்கு போடுறேன், அதுக்கப்புறமா ஜே அட்வான்ஸ்டுக்கு போடுறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜே அட்வான்ஸ் நீங்கள் இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னா மினிமம் 97% இப்போயே வாங்கியிருந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது கீழே வாங்கியிருந்தீங்கன்னா செகண்ட் செஷன் அதிகமான மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ஐடியில் சீட் செக்யூர் பண்ண முடியும். 97% மேலே இப்பயே வாங்கிட்டீங்கன்னா எதுக்கு நான் ஜேடஸ் படிக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ஐடியில் சீட்டு கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன லைக் லோவஸ்ட் என்ஐடி, அதுக்கப்புறமா லோவஸ்ட் பிரான்ச் இதெல்லாம் என்ஐடி கிடச்சிரும். ஆனால் நீங்கள் அது கீழே வந்துட்டீங்கன்னா ஜே அட்வான்ஸுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணாதீங்க. முதல்ல நமக்கு சீட்டு செக்யூர் பண்ணிடலாம் என்ஐடியில் ஆர் ட்ரிபிள் ஐடியில். அதுக்காக சொல்கிறேன், செகண்ட் செஷனுக்கு நிறைய மார்க்ஸ் எடுத்துருங்க, ஜே அட்வான்ஸ் அப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ புரிஞ்சா? ஸோ இப்போ செகண்ட் செஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ஸ்ட்ராட்டஜி போடுங்களான்ட்டு. நான் எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டே இருக்கேன், ஜஸ்ட் இப்போ சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் போட்டே ஆகணும், நிறைய மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். மார்க் டெஸ்ட் போட்டால் தான் நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஓகே, இவ்வளோ டைமில் நான் இவ்வளோ சப்ஜெக்டில் இவ்வளோ கொஷின்ஸ் போடுறேன், இவ்வளோ மார்க்ஸ் வாங்குறேன். லைக் மார்க் டெஸ்ட் தான் போட்டு எவ்வளோ பேர் நிறைய படிக்கிறீங்க, ஆனால் எக்ஸாம் போட்டால் எனக்கு தெரியும். ஸோ மெயின் திங் மார்க் டெஸ்ட். எவ்வளோ பேப்பர் போடணுமோ அவ்வளோ பேப்பர் போட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். இதெல்லாம் ஹை வெயிட் நான் எல்லாத்துக்கும் போடுறேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஹை வெயிட்டேஜ். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது பிவைக்யூஸ் இருக்குல்ல, பிவைக்யூஸ் இன் செஷன் 1 லைக் செஷனோட பிவைக்யூஸ் எல்லாமே போடுங்க. லைக் இந்த வாட்டி என்டிஏ டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. கான்செப்சுவல் பேஸ்ட் நிறைய கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கான்செப்சுவல் கேட்டிருக்காங்க. லைக் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்லாம் சேமாக தான் இருந்திருக்கு. சில பேப்பர்ஸ் நம்ம டஃப்பு, சில பேப்பர்ஸ் ஈஸி, எல்லாத்துக்கும் அனலைஸ் போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் செஷன் 1ஓட பிவைக்யூஸ் அதை கிளியராக படிக்கணும். அதில் என்ன சாப்டர்ஸ் கேட்டிருக்காங்களோ நான் கொண்டு வரேன், நீங்கள் பிவைக்யூஸ் மட்டும் போடுங்க. அதோட சேர்த்து 2024, 2023, 2022, 2021, அதுக்கப்புறமா 18, 17, 16, 15 பழசு போடணும். ஏன்னா இந்த வருஷம் பழசு கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் செஷனில், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் செஷன் 1ஓட பிவைக்யூஸும் 2024 2018, 2017 வரைக்கும் பிவைக்யூஸ்லாம் போட்டு அது எல்லாமே மார்க் டெஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மாதிரி சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் அதுலேருந்து நீங்கள் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், இந்த சாப்டர்ஸ் நிறைய கேட்டே இருக்காங்க, அப்படி கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாப்டர்ஸ்ல இருக்கிற வேற புக்ஸ் ஆர்எல்ஸ் லைக் பிவைக்யூஸ் அதிகமாக இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா கூட வேற புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸை போயிட்டு அந்த சாப்டர்ஸ் நிறைய ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதுதான் இப்போதைக்கு நான் லைக் ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் போர்ட்ஸு நீங்கள் விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். லைக் நிறைய பேர் இந்த ரேஞ்சில் இருக்கீங்க, போர்ட்ஸை விட்டீங்கன்னா போர்ட்ஸும் போயிடும், ஜேயும் வரவே இல்லை, எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆகிடும், காலேஜே கிடைக்காது, லைஃபே போயிடும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த போர்ட்ஸு மெயின் திங் படிக்கணும். என்னதான் இருந்தாலும் போர்ட்ஸுக்கு படிங்க. இப்போதைக்கு நீங்கள் எந்த ரேஞ்சில் இருந்தால் கூட மெயின் திங் போர்ட்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நமக்கு இன்னும் 1 வீக்ல போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போது போர்ட்ஸுக்கு மெயினாக படிங்க, மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. போர்ட்ஸில் லைக் ஒரு காலேஜில் சீட்டை செக்யூர் பண்ணிக்கோங்க, ஜெயில செக்யூர் பண்ணிடலாம். போர்ட்ஸ் மார்க்கும் ஆனால் ஜெய்க்கு இம்பார்ட்டன்ட் தானே. இப்போ ஜெயில மார்க் வாங்கலன்னா கூட நீங்கள் போர்ட்ஸில் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போர்ட்ஸ் மூலியமா ஒரு காலேஜ் செக்யூர் பண்ணிக்கோங்க. போர்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். 1 வீக் தான் நிறைய படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர்ட்ஸுக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன், போய் செக் பண்ணிக்கோங்க, கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ போர்ட்ஸ் நிறைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, போர்ட்ஸில் ஒரு காலேஜை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் இங்கே மெயின் திங் போர்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். சைட் பை சைட் நீங்கள் வந்துட்டு ஜெய் செஷன் 2க்கு படிக்கலாம், எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் போட்டே இருக்கேன், கேட்டு இருந்தீங்க. நீங்கள் போர்ட்ஸுக்கு படிச்சுட்டு ஜெய் செஷன் 2க்கு படிங்க. லைக் 99% வாங்கியிருக்கீங்கன்னா லைக் உங்கள் செஷன் 2 ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு அப்போ வேணால் நீங்கள் ஜே அட்வான்ஸ்டுக்கு போகலாம். ஸோ புரிஞ்சா? டைம் கிடையவே கிடையாது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 1.5 மாதம் தான் இருக்குது. ஜெய் மெயின் செஷன் 2க்கு ஒரே வாரம் தான் போர்ட்ஸுக்கும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஸுக்கு முதல்ல படிச்சிட்டிங்கனாலே லைக் போர்ட்ஸில் வரதான் செஷன் 2க்கும் வரும், இதை சேம் திங்காக இருக்கும். ஸோ செஷன் 2க்கும் கிளியராக லைக் மார்க்ஸ் வாங்கி இன்க்ரீஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் 1 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஜே அட்வான்ஸ்டுக்கு போயிடலாம். இதுதான் கிளியர் கட்டாக சொல்லிட்டு இருக்கேன், இதை மட்டும் ஃபில் பண்ணுங்க. இனிமேல் டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கும், லைக் கவலைப்படாதீங்க. எல்லா டவுட்ஸும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. இனிமேல் சொல்கிறேன், என்ஐடி அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி பேசிக்கான எக்ஸாமை கிளியர் பண்ணிக்கோங்க, நீங்களும் சீட்டை செக்யூர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்பி. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே டக்குன்ட்டு யாரெல்லாம் சீக்கிரம் ஃபில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிருக்காங்க என்ஐடி. ஸோ புரிஞ்சா? டோட்டலாக இதுதான் என்ஐடி. அதுக்கப்புறமா இதுதான் லைக் நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது ஜெய்மே செஷன் 2க்காக தான் சொன்னேன். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன், ஸ்ட்ராட்டஜி இதை ஃபாலோ பண்ணுங்க.
மார்க் டெஸ்ட் கொடுங்க, ஐ வெயிட்டேஜ் கண்டுபிடிங்க, பிவிக்யூஸ் போடுங்க, ஈஸியாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் என்ன வீடியோ, லைக் எதுவும் டவுட்ஸ் கமெண்ட்ஸ், இனிமேல் எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், கவலைப்படாதீங்க, டவுட்ஸ் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.